ஒரு பாக்ஸுக்கு கிட்டத்தட்ட 150 ரூபா மீனி நீங்கள் 20 பாக்ஸ் விற்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3000 ரூபாய் லாபம் கிடைக்கும். வெல்கம் டு ஜெக் அண்ட் ஜான்ஸ் வியூ. மீண்டும் ஜெக் அண்ட் ஜான்ஸ் வியூவினோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். குறுகிய முதலீட்டில் லாபம் பார்க்கக்கூடிய தொழில். அதிகளவான நண்பர்கள் எங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் எங்கள்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், எப்படி சுயதொழில் செய்கிறது, சுயதொழில் எங்கிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறது, எங்கள்கிட்ட முதலீடு இல்லையே சுயதொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, எங்களுக்கு வேலை செஞ்சு எங்களுக்கு என்ன செஞ்சு போரிங் ஆகிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செஞ்சு, இப்படியான சில கேள்விகளுக்கான பதில் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்றது தான் நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற விஷயம், ஒரு நபர் ஒரு குறுகிய ஒரு முதலீட்டில் எப்படி ஒரு தொழில் ஒன்று ஆரம்பித்து அந்த தொழிலை எப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டு போகிறதுன்ற சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்றைக்கி உங்களிடம் நாங்கள் பேச வந்திருக்கிற சப்ஜெக்ட். அகர உற்பத்தின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் எங்களோட பாஷையில் சொன்னோன்னு சொன்னால் ஊதுபத்தி எல்லாத்துக்கும் தெரியும். பயன்படுத்தக்கூடிய எந்த நாளும் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் ஊதுபத்தி. அந்த ஊதுபத்தியை நாங்கள் உற்பத்தி செய்து அந்த வழிமுறை எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எப்படி செஞ்சு கொண்டு போகிறது சம்மந்தமாக தான் நான் இன்றைக்கு உங்களோட பேச போகிறேன். நம்பர் 1, இதுக்கு தேவையான அடிப்படை முதலீடு வெறும் 5000 ரூபாய். வெறும் 5000 ரூபாய் உங்களிடம் இருந்தால் இந்த தொழிலை தாராளமாக அச்சம் இன்றி உங்களுக்கு தொடங்கி வைக்க முடியும். 5000 ரூபாயில் எப்படி இதை சாமானமெல்லாம் நாங்கள் வாங்குறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு உண்டாகிச்சுன்னு சொன்னால், நான் உங்களுக்கு அது தான் சொல்ல போகிறேன். எங்கே எப்படி எந்த முறையில் அதை வாங்கி எப்படி நாங்கள் செஞ்சு விற்க போகிறோன்றது. ஊதுபத்தி உற்பத்திக்கான அடிப்படை பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு 5 பொருட்கள் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் ஒரு ஊதுபத்தியை நாங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஊதுபத்தியில் விளக்குறது அந்த ஊதுபத்திக்கான பாக்ஸ். நாங்கள் பாக்ஸில் தான் என்ன பார்ப்போம், அது உள்ளுக்கு தானே சாமானம் இருக்கும். ஓகே, நாங்கள் பாக்ஸை வாங்கினோம்னு சொன்னால் அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதலாவது பொருள் வாங்கணும் என்னது, நாங்கள் எந்த பாக்ஸில், அதாவது மக்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயத்தை தான் அவங்க என்ன செய்வாங்க, அட்ராக்டிவான விஷயத்தை முதல்ல பர்ச்சேஸ் வாங்குவாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்யணும், ஒரு நல்ல கவர்ச்சியான நல்ல கலர்ஃபுல்லான ஒரு பாக்ஸ் ஒன்று என்ன செய்யணும், செலக்ட் பண்ணி வாங்கிக்கொள்ளணும். நம்பர் 2, ஊதுபத்தி உள்ளுக்கு ஒரு ஊதுபத்தியெல்லாம் ஒரு பேக்கெட்டில் தான் போட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, உள்ளுக்கு போட்டிருப்பாங்க. சரியா? அப்போ அந்த பேக்கெட் நாங்கள் என்ன செய்யணும், வாங்கணும். அதாவது முதலாவது பாக்ஸ், 2வது பேக்கெட், அது உள்ளுக்கு தான் ஊதுபத்தி இருக்கும். சரியா? சரி. அப்போ 3வது விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். 3வது என்னன்னு சொன்னால் ஊதுபத்தி முக்கியமான விஷயம், அதாவது பிரதான பொருள். அதுதான் நாங்கள் பிரதானமாக வாங்க போகிற பொருள் ஊதுபத்தி. அதுக்கு போகிற நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊதுபத்தியை நாங்கள் நுகர்ந்து பார்க்குற நேரம் ஒரு நல்ல ஒரு வாசனை ஒன்று வரணும். சரி, அதை பற்ற வச்சு நாங்கள் என்ன செய்யணும், வைக்கிற நேரம் நல்ல ஒரு வாசம் கொண்டு வரணும். அப்போ அந்த வாசத்தை நாங்கள் என்ன செய்யணும், அந்த ஊதுபத்திக்கு கொடுக்கணும். என்ன சொன்னால் சாதாரணமாக ஒரு கெமிக்கலில் தான் அதை உற்பத்தி செஞ்சிருப்பாங்க. அந்த கெமிக்கலில் என்ன செய்யாது, எந்த விதமான வாசனையும் இருக்காது. நாங்கள் என்ன செய்யணும், அடிப்படையாக அந்த வாசனையை கொடுக்கணும். அந்த வாசனை தான் பிரதானமானது. 5வது விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த ஊதுபத்தியை பேக் பண்ணுற ரோல். அதாவது மொத்தமாக நாங்கள் என்ன செய்யணும், 12 பாக்ஸை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதை பேக் பண்ணுற நேரம் அந்த பேக்கிங் ரோல் வாங்குவோமே, அதுதான் 5வது விஷயம். இந்த 5 பொருட்களும் பிரதானமாக இருந்தால் நாங்கள் இந்த உற்பத்தியை மிகவும் இலகுவான முறையில் செஞ்சுட்டு போக முடியும். உங்களுக்கு எங்கே அந்த பொருட்களை வாங்கணும்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அந்த பொருட்களை கொடுத்திருக்கிறோம். எங்கே வாங்கணும், எங்கே அந்த பொருட்கள் கிடைக்கும்ன்ற சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம். அதுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாமான் வாங்கணும், எந்த விலைக்கு எடுக்கிறது. சரியா? முதலாவது பிரதான பொருளான பத்தியை நாங்கள் எடுப்போம். ஊதுபத்தி நீங்கள் 3000 ஊதுபத்தி, அதாவது 3000 குச்சிகள். சரியா? நீங்கள் கடைக்கு போயிட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் 3000 குச்சி தாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, 1000 குச்சியாக பிரித்து வச்சுப்பாங்க. சில கடையில் 500 குச்சிகளாக பிரித்து வச்சுப்பாங்க. சில கடையில் கிலோ கணக்கில் என்ன செய்வாங்க, குச்சிகளை பிரித்து வச்சுப்பாங்க. நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு 3000 சொன்னால் 3000 குச்சிகள் தருவாங்க. 3000 குச்சி நான் நினைக்கிறமைக்கு ஒரு 1000 குச்சி 1 கிலோக்குமாய் வரும். 3 கிலோ இல்லாட்டி சில பேர் கவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தேவையானதை கேட்டுக்கொள்ளும். சரியா? 3000 குச்சி உங்களுக்கு 900 ரூபாய்க்கு வாங்கிலும் இலங்கை ரூபாவின் படி 900 ரூபாய்க்கு உங்களுக்கு வாங்கி கொள்ளலும். 2வது பிரதான பொருள் தான் சென்ட் எவ்வளோ வாங்கணும்னு சொன்னால், அதாவது வாசனை திரவியம் நீங்கள் எவ்வளோ வாங்கணும்னு சொன்னால் 200 ml இருந்தால் போதும். வாசனை திரவியம் 200 ml சாதாரணமாக உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய விலையில் 200 ml உங்களுக்கு கிடைக்கும்.
300 to 600க்குள்ளே உங்களுக்கு என்ன செய்யும் ஒவ்வொரு வாசனைத்திலையும் ஒவ்வொரு விலை. அதாவது ஒயிட் ரோஸிக்கு ஜஸ்மின் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ளவர்ட வாசனை, அதாவது பூக்களோட வாசனை திரவியங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் தேவையான வாசனை திரவியங்களை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. மூணாவது பிரதான பொருள் ஒயிட் ஆயில். என்னத்துக்கு பாவிக்கோங்கன்னு சொன்னால் சென்ட்டை ஒயிட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன செய்யணும் வாசனை திரவியத்தை பத்திக்கு தெளிக்கணும். சொல்லிட்டு அதை நாங்கள் என்ன செய்வோம் அதை பாவிப்போம். நாலாவது பிரதான பொருள் தான் பாக்ஸ். சரியா? ஓகே, நான் சொல்ல மறந்துட்டேன் ஒயிட் ஆயில் எவ்வளோக்கு வாங்குறதுன்னு சொல்லி. ஒயிட் ஆயில் எவ்வளோக்கு வாங்குறது சொன்னால் 1/2 லிட்டர் ஒயிட் ஆயில், அதாவது 500 ml ஒயிட் ஆயில் நீங்கள் வாங்கிலும் 500 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு என்ன செய்யணும் அந்த பொருளை வாங்கிக்கொள்ளும். அதே மாதிரி பாக்ஸ் வந்து நான் நினைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸோட விலை வந்து 2 ரூபா 50 பைசா மாதிரி, அதாவது 2 ரூபா 50 சதம் இலங்கை ரூபாய்ப்படி 2 ரூபாய் 50 சதத்துக்கு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கிக்கொள்ளும். நீங்கள் 3000 குச்சிகளை 10 பிரித்து போடுறதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 300 பாக்ஸ் வாங்கணும். 12 மீனி பிரித்து போடுறதுன்னு சொன்னால் நீங்கள் 250 பாக்ஸ் வாங்கிக்கொண்ட போதும் 250 பாக்ஸ் ஒரு நான் ஒரு 620 700 ரூபாய்க்குள்ளே 250 பாக்ஸ்களையும் உங்களுக்கு வாங்கிக்கொள்ளும். அடுத்த பிரதான பொருள் என்னதுன்னு சொன்னால் சொலப்பின் செல்வது வந்து நாங்கள் டசனாக நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய்ட்டு சேல் பண்ண போகல. ஒவ்வொரு 12 பாக்ஸை சேர்த்து தான் ஒரு டசன் நாங்கள் சேர்த்து பேக் பண்ணுவோம். அந்த 12 பாக்ஸையும் சேர்த்து பேக் பண்ணுற அந்த ரப்பிங் பேப்பருக்கு பேர் தான் சொலப்பின். பிரதான பொருள் ஊதுபத்திக்கு 900 ரூபாய், ரெண்டாவது 700 ரூபாய், 700 ரூபாய். மூணாவது பொருளுக்கு நான் சொன்ன மாதிரிக்கு வாசனை திரவியம் ஒயிட் ஆயிலுக்கு வந்து 500 ரூபாய், 625 ரூபாய் பாக்ஸுக்கு போகும். அதே மாதிரி பேக்கெட்டுக்கு 200 ரூபாய். அதே மாதிரி உங்களுக்கு சொலப்பினுக்கு 200 ரூபாய், ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு செலவாகும். டேப்புக்கு 3175 ரூபா தான் உங்களுக்கு முதலீடு. அடிப்படை முதலீடு வந்து 3175 ரூபா. இதில் நீங்கள் உற்பத்தி செய்ய போகிற பொருட்களோட மொத்த தொகை, அதாவது குவான்டிட்டி எவ்வளோன்னு சொன்னால் ஒரு 12 குச்சிகள் மீனி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் 250 பாக்ஸ் கிடைக்கும். சரியா? 3175 நாங்கள் குத்து மதிப்பாக ஒரு ரவுண்ட் ஃபிகர் ரவுண்ட் எடுப்போம். 3200 ரூபாய்னு சொல்லி 3200 ரூபாவையும் நீங்கள் 250ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காஸ்ட், அதாவது உங்களோட அடிப்படை முதலீடு வந்து ஒரு பாக்ஸுக்கு முடியும் 12 ரூபாய் 80 சதம். 12 ரூபாய் 80 சதம் மட்டுமே உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்கு முடியும். இந்த 12 ரூபாய் 80 சதமான அந்த ஒரு பாக்ஸை உங்களுக்கு மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு 30 ரூபாய் அதிகூடிய விலைக்கும் 25 ரூபாய் ஆக குறைந்த விலைக்கும் உங்களுக்கு என்ன செய்யணும் விற்பனை செய்ய இயலும். ஒரு டசனுக்கு 153 ரூபா 60 சதம் தான் உங்களுக்கு என்ன செய்யும் இந்த காஸ்ட் முடியும் ஒரு டசனுக்கு. சரியா? நான் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு 20 டசன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 3000 குச்சிகளில் நீங்கள் உற்பத்தி செஞ்சீங்கன்னு சொன்னால் 20 டசனுக்கும் உங்களுக்கு 153 ரூபா மீனி, 154 ரூபான்னு பார்ப்போம் நாங்கள். 154 ரூபா மீனி 3080 ரூபா தான் உங்களோட காஸ்ட். நீங்கள் ஒரு பாக்ஸை விற்பனை செய்யலும் வந்து 153 ரூபா பாக்ஸை 300 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் உங்களுக்கு விற்பனை செய்யலும். ஒரு பாக்ஸுக்கு கிட்டத்தட்ட 150 ரூபா மீனி நீங்கள் 20 பாக்ஸ் விற்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3000 ரூபா ஆக கூடின பட்சம், அதாவது உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓகே, நாங்கள் இப்போ பார்த்துட்டோம் சின்ன ஸ்மால் பிஸ்னஸை நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டு போயிட்டு எப்படி மார்க்கெட்டை கொண்டு போயிட்டு சேல் பண்ணுறதுன்னு சொல்லி. கண்டிப்பாக இதை நாங்கள் உற்பத்தி செய்கிறது மட்டும் இல்லை, முயற்சி செய்து விற்பனை செய்கிறதுக்கும் நாங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக முயற்சி செய்யணும். அப்படி விற்பனை செஞ்சால் தான் உங்களுக்கு இந்த லாபம் அடைந்து கொள்ளும். விற்பனை இல்லாட்டி நீங்கள் உற்பத்தி செஞ்சு போட்டு உங்களோட உற்பத்தி பொருட்களை வீட்டிலே வச்சுருந்தீங்க சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த லாபத்தை அடைய இயலாது. கட்டாயம் உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட உழைப்பை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், இதில் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த லாபத்தை உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபா, ஒரு மாதத்துக்கு 90000 ரூபா வரை காட்டி உங்களுக்கு சம்பாரிச்சு கொள்ளையிலும். ஓகே, கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருந்தால் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ்களை தெரிவிங்க. உங்களுக்கான ரிப்ளை உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் இதே மாதிரியான ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாக்களோட மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். ஜெக் அண்ட் ஜான்ஸ் வியூ.